தமிழ்நாடு அரசின் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் போனஸ். ஓய்வூதியதாரர்கள் முன்னாள் விஏஓக்களுக்கு 500 ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் இன்று முதல் வீடு வீடாக விநியோகம். 2.21 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும். பொங்கல் தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்க வேண்டும். பாஜக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. கேல் ரத்னா விருது பெறக்கூடிய குகேஷ், அர்ஜுனா விருது பெறக்கூடிய துளசிமதி, நித்யஸ்ரீ, மனிஷாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தமிழக விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றும் சமூக வலைதளத்தில் துணை முதலமைச்சர் பதிவு. சென்னை செம்மொழி பூங்காவில் ஜனவரி 19ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பார்வையாளர்களை கவரக்கூடிய யானை, ரயில், ஒட்டகச் சிவிங்கி உள்ளிட்ட மலர் சிற்பங்கள். தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டப்படி திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் தடையை மீறி போராட முயன்ற சௌமியா அன்புமணி கைதாகி விடுதலை. வெறும் விளம்பரத்திற்காக போராட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பதாக பாமகவிற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு மதுரையில் இன்று பேரணி நடத்த பாஜகவுக்கு அனுமதி மறுப்பு. தடையை மீறி நடைபெறும் என்று அண்ணாமலை பேட்டி. குஷ்பு உள்ளிட்டோர் பங்கேற்பதாகவும் தகவல். அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்கவோ தாரை வார்க்கவோ அவசியமில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். குற்றச்சாட்டு கூறிய அன்றே தெளிவுபடுத்தியிருக்கலாம் என்று சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பதில். அன்புமணியை சமாதானப்படுத்திவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கம். அது எங்க உட்கட்சி பேசணும், பேசி அது சரியாயிப்போச்சு. பொதுக்குழுல அறிவிச்சிட்டோம், நியமன கடிதமும் கொடுத்துட்டோம். அவர் நீடுகிறார் என்ற பேச்சு இல்லை. அங்க பொதுக்குழுல அறிவிச்சிட்டோம். புதிய அலுவலகத்தில் மீண்டும் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அன்புமணி. கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தின் மேல் கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து. தண்ணீரை பீச்சியடித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்ட தீயணைப்புத் துறையினர். மன்னார்குடி சென்னை ரயிலில் மாற்றுத்திறனாளியை தாக்கிய விவகாரம். தலைமை காவலர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனி கோட்டை அருகே 2 ஆண்டுகளாக அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் அகப்பட்டது. அடர் வனப்பகுதிக்குள் விடுவிப்பு. சுற்றுப்புற கிராம மக்கள் நிம்மதி. பட்டுக்கோட்டை அருகே உள்ள தாமரம் கோட்டையில் தனியார் பேருந்தை முந்த முயன்ற அரசு பேருந்து. நடுவே சிக்கி காயத்துடன் உயிர் தப்பிய இளைஞர். ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் ஒத்திகையின் போது பாராசூட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதல்.
ऑफिसर प्रहार बार बार निश्चय कर हो जा तैयार कांप उठे जमीन जो पड़ते हैं கடலில் விழுந்த கடற்படை கமாண்டோக்கள் மீட்பு படகுகள் மூலமாக கரை சேர்ப்பு. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா விலகல். தலைமை பண்பை காட்டக்கூடிய செயல் என்று தற்காலிக கேப்டன் பும்ரா புகழாரம். அமெரிக்காவில் தாக்குதலில் ஈடுபட்ட IS அமைப்பை சேர்ந்தவர் குறித்த அதிர்ச்சி தகவல். ட்ரக்கை ஒட்டி 15 பேரை கொலை செய்த நிலையில் 2 நாட்டு வெடிகுண்டுகளை சம்பவ இடத்தில் வைத்துள்ளார். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்க 163 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அரசு பணியில் C மற்றும் D பிரிவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 163 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். C மற்றும் D பிரிவு பணியாளர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் C மற்றும் D பிரிவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறக்கூடிய பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 2023-2024 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறக்கூடிய முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் C மற்றும் D பிரிவை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் இன்று முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக வீடு வீடாக விநியோகம் செய்யப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 2 கோடியே 21 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள் மூலமாக இதற்கான டோக்கன் இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. டோக்கனில் குறிப்பிடப்படக்கூடிய நாளில் பொங்கல் பரிசு தொகுப்பை ரேஷன் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும், நாள்தோறும் காலையில் 100 பேர், பிற்பகலில் 100 பேருக்கு தொகுப்பு வழங்கக்கூடிய வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்போது பொது விநியோக அங்காடிகள் மூலமாக பொங்கல் பரிசு தொகுப்பை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் தொகையை வெட்டாமல் முழு கரும்பையும் வழங்க நடவடிக்கை எடுக்கவும் கூட்டத்தில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இதனிடையே பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2000 ரூபாய் வழங்க கோரி பாஜக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தேர்தல் நேரங்களில் மட்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத்தொகை வழங்கப்படுவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.